ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அக்ரி சேனலில் பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக நல்லா வைக்கலாம் வாங்க. அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துருவோம். நான் வந்து எப்போவுமே பருப்பு உருண்டை குழம்புக்கு நான் வடைப்பருப்பு தான் போடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் வடைப்பருப்பு. கடலைப்பருப்பு இதில் கொஞ்சம் சுளுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ளைனாக கொஞ்சம் உப்பி இருக்கும். பாருங்கள், இதுதான் வடைப்பருப்பு. பட்டாணி பருப்புன்னு கேட்டாலே தருவாங்க. இதை வந்து நான் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பும் போட்டு நல்லா கழுகி, சுத்தமாக நல்லா கழுகி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஓரமாக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. அரை மணி நேரத்தில் நல்லா ஊறிடும், சீக்கிரம் ஊறிடும். இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா கழுகி சுத்தம் பண்ணி வடிகட்டி எடுத்துட்டு அதை வந்து அரைக்க போகிறோம். அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான புளி வந்து சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பை வடிகட்டி தண்ணி வடித்து எடுத்து அது தேவையானெல்லாம் பார்த்துருவோம். பாருங்கள், பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட அரைக்கிறதுக்கு குருமிளகு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு அரை ஸ்பூனு, ஜீரகம் அரை ஸ்பூனு, கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு காஷ்மீர் சில்லி மிளகா, ஒரு பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். ரொம்ப நைஸாக அரைக்கவும் இல்லை, கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒன்றா போட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் போட்டுடலாம். இது வந்து உருண்டைக்கு தேவையான உப்பு தான் நான் போட்டிருக்கேன். குழம்புக்கு அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய், ஜீரகம், சோம்பு, 4 பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 5 அரணம், 2 தக்காளி, இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், உருண்டைக்கு அரைச்சது நல்லா அரைச்சி இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூட நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் சில்லு போட்டு வச்சுருக்கேன். அரை மூடியில் பாதி பூண்டும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். உங்களுக்கு எப்போவுமே வந்து கடலைப்பருப்பு மாத்திரம் போட்டு உருண்டை குழம்பு வச்சிங்கன்னா கல் மாதிரி இருக்கும். பருப்பு உருண்டை குழம்புக்கு எப்போவுமே வடைப்பருப்பு போட்டு வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி ஒரு பிளேட்டில் முதல்ல அடுக்கி வச்சிடலாம். எல்லா மாவையும் உருட்டி வச்சுருவோம். இப்போ குழம்புக்கு தேவையானது தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. குழம்பெல்லாம் கலக்கி வச்சிடலாம். பருப்பு உருண்டை குழம்பு கலக்கினா அதே இதில் பாருங்கள், தேங்காய் மிக்ஸி அரைச்சி தண்ணி, புளி தண்ணி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். உருண்டை உருட்டி வச்சாச்சு. பருப்பு உருண்டை மாவு பிணைஞ்சதுலேயே அந்த பாத்திரத்துலேயே வந்து குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். தேங்காய் அரைச்சி ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் கலந்து தண்ணி ஊற்றிடுவோம். புளி தண்ணியும் ஊற்றிடலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுருவோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுருவோம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுடலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுருவோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ள ஒரு சட்டியை வச்சு அதில் ஊற்றிடுவோம். அதையே வெளில வச்சு தாளிக்க வேண்டாம், நம்ம லாஸ்ட்டு தான் தாளிக்க போகிறோம். எல்லாம் கலக்கின மசாலையெல்லாம் ஊற்றி நல்லா அடுப்பு பற்ற வச்சு தேவையான உப்பும் போட்டு கலக்கி விட்டுட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிக்கட்டும். அது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குழம்பு கொதிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து அந்த மிளகாயோட வாசமெல்லாம் போகட்டும். எப்போவுமே பருப்பு உருண்டை குழம்பு தண்ணி மாதிரி தான் வைக்கணும். ஏன்னா நம்ம உருண்டை போட்டு வேக வேக உங்களுக்கு வந்து கட்டி ஆகிட்டே இருக்கும். நம்ம இந்த குழம்பு வைக்கும்போது பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சிடலாம். பாருங்கள், உருண்டையை ஒவ்வொன்றா போடுவோம்.
மொத்தமாக போடக்கூடாது, ஒவ்வொன்றா தான் போடணும். ஒவ்வொன்றா போட்டு பக்கத்தில் போடாமல் தண்ணி தள்ளி இப்படி போடும்போது இந்த உருண்டையெல்லாம் வெந்துச்சுன்னா மேலால் மிதந்து வந்துடும். எல்லா உருண்டையும் நம்ம இப்படி இந்த மாதிரி போட்டுருவோம். தண்ணி சூடாகிட்டுருக்கு, குழம்பு கொதிக்க கொதிக்க கட்டியாகும். அப்போ சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க 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 அப்படியே ஒவ்வொன்றா வெந்து ஒவ்வொரு உருண்டையும் மேலே வந்து நிற்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நிற்கும் மேலே. பாருங்கள், இந்த மாதிரி வரும். அப்போ நம்ம நல்லா இனி கொதிக்கட்டும், நல்லா உருண்டை வேகட்டும். உடையாமல் நம்ம சும்மா இலக்கணும்னா உடஞ்சிரும். பாருங்கள், நல்லா கொதித்து வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தேவைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து வரும்போது ஒரு உருண்டை எடுத்து நான் பார்க்குறேன் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, மாவு மாதிரியெல்லாம் இல்லை. இதை வந்து போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். திருப்பி அதிலே போட்டேன். கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு தாளித்து விட்டுருவோம். கடுகு போட்டு, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுலேயே வந்து சோம்பு ஜீரகம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா போட்டு கைப்பிடி அளவுக்கு போட்டு குழம்புல தாளித்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா இலக்கி விட்டுருக்கேன். பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்ரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.